ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் மெட்ரோவில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோவில் நீங்கள் டிக்கெட் பண்ணால் 20% வந்து ஆஃபர் தராங்க. அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஒரு லைக் தான் போட முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போய்க்கோங்க. வாட்ஸ்அப் மூலமாக தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண போகிறோம். இப்போ வாட்ஸ்அப் போயிட்டு நான் சொல்கிற நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஹாய்னு அப்படியே சென்ட் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், 8300086000 இது டிஸ்பிளேலேயும் போடுறேன். நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணால் தான் அந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட் மெசேஜ் வந்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஏஆர் ரோபோட் இது நல்லா இருக்கலாம், யாரும் வந்துடுற. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாய்ன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். அவங்க மெசேஜை பார்த்துட்டாங்க, உங்களுக்கு ரிப்ளை தான் வரல. A few moments later. வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, உதயநிதி இதெல்லாம் மேனுவலாக என்ட்ரு பண்ணது பேர்லாம் வருது. சென்னை மெட்ரோ ரயில் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும். அதனால் புக் யுவர் டிக்கெட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் கிளிக் ஆன் த டிக்கெட் டீட்டெயில்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு போகுது. அதனால் இது வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் தான். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, இது ஒரு வெப்சைட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சோர்ஸில் வந்து எங்கே நீங்கள் எந்த ஸ்டாப்பில் ஏறுறீங்களோ அந்த ஸ்டாப்பை கொடுத்துருங்க. அரும்பாக்கம்னா அரும்பாக்கம்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நான் வந்து அரும்பாக்கம்னால அதை கொடுத்துட்றேன். டெஸ்டினேஷன் வந்து சென்ட்ரல் போட்டுடுறேன். இந்த சென்ட்ரல் இது இருக்குது, கொடுத்துட்டேன். இப்போ 32 ரூபா வருது. இப்போ எத்தனை டிக்கெட்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லுது. நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 1 2 சொல்லி சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் 28 வந்து பே பண்ணுறேங்க. பே வித் யூபிஐயா இல்லை கார்டோ இதை வச்சு பே பண்ணுறேங்க. நீங்கள் பே பண்ணி முடிச்சவங்களுக்கு 20% வந்து அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இது ஆஃபர் ஏற்கனவே அப்ளை பண்ணி தான் இருக்குது. இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து 40 ரூபீஸ் வருது. 32 ரூபீஸ் தான் வருது. 20% வந்து அப்ளை ஆகி தான் இந்த 32 ரூபீஸ் காட்டுது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரெகுலராக போகிற ரூட் எதுனா இருந்துச்சுன்னா இதை வந்து டைப் பண்ணி பாருங்கள். அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரெகுலராக போகிறத விட 20% வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து 8 ரூபீஸ் கம்மியாக இருக்குது. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதனால தான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ பே நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா டிக்கெட் வந்து உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடை வந்துடும். அந்த கியூஆர் கோடை வந்து அங்கே நீங்கள் எந்த ஸ்டேஷனில் ஏறுறீங்களோ அந்த ஸ்டேஷனில் வந்து கியூஆர் ஸ்கேனர் இருக்கும். அதில் காட்டிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு வீடியோவில் சந்திப்போம். பாய். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோவில் நான் எப்படி வந்து அந்த எக்ஸாக்ட் ஃபேர் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அது என்ன ஆப்புன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. பாய்.